மதிய உணவு எடுக்கும் போது நிறைய காய்கறி, நிறைய கீரை. புலால் சாப்பிட்றதா இருந்தா மீன், முதல் சாய்ஸ் வந்து மீன், ரெண்டாவது சாய்ஸ் மட்டன், மூணாவது சாய்ஸ் உங்க ஊர் பக்கத்துல காங்கேயத்துல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கோழி வந்து கடக்நாத் கோழிம்பாங்க, கருப்பு கோழி. காங்கேயம் தானே ரொம்ப முக்கியமான ஒரு, நாங்கள் படிப்பாங்க எல்லாம். அது வந்து அந்த காலில் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழிக்கு. அதனுடைய சதை வந்து கருப்பு கலரில் இருக்கும். பல தசை நோய்களுக்கு அந்த கடக்நாத் கோழியை வாங்கி கொக்குடாதி சூரணம்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் செய்வோம். அவ்வளோ முக்கியமானது. அதை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். மதிய உணவில் சோறு குறைவாக இருக்கணும். இந்த ராஜ்கிரண் ஒரு படத்தில் அப்படி குவிச்சு அரிசியை போட்டு மேலே வந்து அப்படி அருவி மாதிரி குழம்பை விட்டு கவளமாக உருட்டி, அதெல்லாம் வேணாம். சோறு இனிமேல் மிக குறைவாக இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் நான் பல கூட்டத்தில் சொல்கிற செய்தி தான். உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது போய் அந்த அன்னக்கரண்டியை எடுத்து கிழக்கு பக்கமாக நின்று 3 தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போது இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பொக்லைன் எந்திர மாதிரி இருக்கும். எனக்கு பாலமாக சோறை வச்சு தமிழ்நாட்டில் பாதி பேரை சக்கரை வியாதி ஆக்கிட்டாங்க. அதுவும் வெள்ளை வெள்ளையர் சோறு. மறுசோறு வாங்கலைன்னா கோச்சிப்பாங்க. என்ன எந்திரிச்சிட்டீங்க, மறுசோறு வாங்கல, ஒரு சோறே போதும், அதுவே அதிகம். இனிமேல் உங்கள் வீட்டில் மறுசோறு வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அந்த முதல்ல வைக்கிற, நான் அடிக்கடி சொல்றது, அன்னக்கரண்டிக்கு பதிலாக இனிமேல் ஸ்பூன் வச்சுக்கோங்க. சாதத்தை வந்து எண்ணி சாப்பிடலாம். ஒரு 15 அரிசி, ஒரு 24 அரிசி போதும். அவ்வளவுதான் அரிசி எடுக்கணும். அந்த அரிசியவே மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, தூய மல்லி, இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது. குறைவாக எடுக்கக்கூடிய அரிசியும் மரபு அரிசியா இல்லைன்னா வரகரிசி போன்ற சிறுதானியமாக நம்ம மத்தியானம் இருக்கணும். நம்ம பெரிய தப்பு என்னன்னா புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கோவிட் காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் உள்ள அச்சம் வந்து காய்ச்சலுக்கு பயம். முன்னாடிலாம் கேன்சருக்கு தான் பயந்தோம். இன்னைக்கு காலையில் எனக்கு காய்ச்சல் அடிச்சு, பயங்கரமான காய்ச்சல். நான் போய் காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னே என் பக்கத்துல இருந்து கிளினிக்ல பார்க்குற அவர் டாக்டர் உடனடியாக அவர் எடுத்து மாஸ்க் போட்டார். இவன் வேற இன்னும் 2 மணி நேரம் என் பக்கத்தில் உட்காந்துருக்க போறான். வேற கோவிடுடைய ஒமிக்ரானுடைய வேற வெரைட்டிலாம் வருது, ஊரா சுத்துறாளுனா எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிட்டார். எதுக்கு சொல்றேன்னா காய்ச்சலுக்கு பயம். காய்ச்சல் வந்தா ஏதாவது பண்ணிருமோ, ஒமிக்ரானா இருக்குமோ. நான் வந்து காலையில காய்ச்சலா இருக்குன்னு வீட்டில் சும்மா பேசும்போது சொன்னேன். மகன் எல்லாம் போன் அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ எப்படி இருக்க, மயக்கமாயிட்டியா? இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் அந்த காலத்தில் காய்ச்சல், எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் காய்ச்சல்ங்கிறது நான்லாம் ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதிக்கு தான் பயன்படுத்தினேன். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டரை கொடுத்துட்டு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம். அவர் வாத்தியாரும் வச்சுப்பார், சரி காய்ச்சல் அடிக்குது பிள்ளைய விடாது, அப்படி தான் யோசிச்சோம். ஆனால் இன்னைக்கு காய்ச்சலுக்கு பயந்து சாகிறோம். காரணம் என்னன்னா, காய்ச்சலுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டோம். ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு 3 வருஷமாக நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருச்சு. இந்த காய்ச்சலுக்கு எதிர்ப்பாற்றல் வேணும்னா முதல்ல நம்ம இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம உடல்ல வெள்ளணுக்கள், ஈரல், எலும்பு மஞ்சை, காம்ப்ளிமெண்ட் செல், இப்படி பல நம்ம உடம்போட எதிர்ப்பாற்றல் அணுக்கள் இருக்கு. அது நல்லா இருக்கணும்னா புரதம் நல்லா சாப்பிடணும். ஆனால் நம்ம சாப்பாட்டில் புரதம் ரொம்ப கம்மி. வெஸ்டர்ன் ஃபுட்டையும் நம்ம ஃபுட்டையும் பார்த்தோன்னு வைங்களேன், வெளிநாட்டுக்காரன் இவ்வளோ ஆனால் மீட் சாப்பிட்றான், நல்லா புலால் கட்டு, துண்டுகட், கொஞ்சோட சோறு, கொஞ்சம் காய், இப்படி கச்சன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சார். சரி, வெஜிடேரியன்னா ஒரு தட்டு நிறைய காய்கறி வச்சு கீரை வச்சு பழஞ்சோட்டு சாப்பிட்டா வெஜிடேரியன்களாம். ஆனால் நம்மால் பூரா சோற்றேரியன். சோறை இவ்வளோ வச்சுட்டு சின்னோடு கப்பில் காய், அதுக்கு பேர் வந்து வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியனா தட்டு முழுக்க காய்கறி இருக்கணும், கொஞ்சோட சோறு இருக்கணும். சர்க்கரை வியாதியஸ்தர் நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரிசியை குறைத்து புரத உணவுகள், கீட்டோ ஃபுட்டுன்னு சொல்றான், புரத உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும். அதிகம் மீன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன், முட்டை. இல்லை சார் வெஜிடேரியன்னா நிறைய கீரை, பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பழமும் எடுக்கலாமா? அந்த முக்கணி கூடாது, மா, பலா, வாழை வேண்டாம். என்ன எடுக்கணும்? நல்ல கொய்யா, சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது, பப்பாளி, மாதுளை, ஆப்பிள், நெல்லிக்காய், ஏதாவது ஒரு கனியை எடுத்துக்கொள்ளலாம். இது மதிய உணவு.